என் தங்கப்பிள்ளையே, உன் கணவர் வீட்டாருக்கு உன் தாயுடன் நடந்த வாக்குவாதம் தெரியக்கூடாது என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய். ஆனால் அது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது. இது உனக்குக் கவலையாக இருக்கலாம். ஆனால் நினைத்துப் பார். உண்மையை மறைப்பதற்காக நீ எந்த அளவுக்கு உன் மனதை சுமமாக வைத்திருக்கிறாய். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கட்டும். உன் தாயும் நீயும் எந்த விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்தீர்கள் என்ற விஷயம் வெளியில் தெரியலாம். ஆனால் அதனால் உன் உறவுகள் மீது எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அது ஒரு சாதாரண கருத்து வேறுபாடுதான். இப்போது அனைத்தும் சரியாகிவிட்டது என்று சொல்லலாம். உன் தாயுடன் அமைதி பேசி அவருடைய ஆதரவை மீண்டும் பெறு. உன் கணவரிடம் தெளிவாகவும் நேர்மையாகவும் இரு. அதற்காக அவனிடம் அமைதியாகப் பேசிவிடு. நீயே காரணமாக இருக்க வேண்டும். அன்பும் பொறுமையும் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். நிம்மதி கொண்டிரு. உன் குடும்பத்தில் எல்லாம் நல்லதிற்கே நடக்கும்.